நீங்க எங்களுக்கு முன்பதாக கடந்து போகணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து போனாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமே என்று சொல்லி தேவ மகிமை இந்த ஜனங்களை நடத்தும்படியாக மோசே எத்தனை நாட்கள் ஆனாலும் அவர் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அந்த காத்திருப்பு இல்லாத நாட்கள் தான் நம்ம தேவனை நடத்தக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம மாறி விடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் இப்படியா இருக்க வேண்டும், இதன்படி நீங்க ஆசீர்வதிங்க, இதன்படி நீங்க காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு இதை நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னைக்கு நம்ம தேவையை தேவ சமூகத்தில், அதாவது தேவ சித்தத்தை அறியாம தேவனுக்கு பிரியம் உண்டோ தேவனுக்கு பிரியம் இல்லையா என்று சொல்லி அதை தெரியாம என்னுடைய விருப்பம் இது, என்னுடைய வாஞ்சை இது, என்னுடைய தேவை இது என்று சொல்லி தேவ சமூகத்தில் வச்சு இதை நீங்க ஆசீர்வதிங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தேவனை நடத்த பிரயாசப்படுறீங்க. நான் இந்த பிளானை வச்சிருக்கிறேன், இதன்படி நீங்க செய்யுங்கன்னா நீங்க அவரை நடத்த நீங்க பிரயாசப்படுறீங்க. சில நேரங்கள் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எதையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாதபடிக்கு அவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதையில நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடத்த ஆரம்பிச்சாங்க தேவ மகிமை நமக்கு முன்பதாக கடந்து சென்று இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி அதை நம்மளை என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறதா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவ மகிமை இருந்தாதான், தேவ ஆவியானவர் இருந்தாதான் நம்ம என்ன ஜெபம் பண்ணணுங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு நம்மளோட வாழ்க்கையில குறிச்சு தேவ நோக்கம் என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் இன்னது என்று சொல்லி புரிந்து அதற்கு ஏற்றாற் போல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவரா. இல்லைன்னா நம்ம என்ன விருப்பம், நம்மளுடைய இச்சைகளை மாத்திரம் தேவ சமூகத்துல வைத்து நம்ம திருப்திக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம திருப்திக்கு நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஒரு நாளும் தேவ சித்தத்தை நாம் கேட்க மாட்டோம். ஆனால் தேவ சித்தத்தை கேட்டு ஆரம்பிச்சு அதன்படி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்றால் நம்மளை காக்கும்படியாக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்ம கூடவே கடந்து வருகிறவராக இருக்கிறார்.